விதை நட்ட சுதந்திரம். கொத்தான்தீவு ரஹ்மத்புரம் ரஹ்மான் பாலர் பாடசாலை. அந்த காலை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. பாடசாலை வளாகம் முழுவதும் சிறிய கொடிகள், பச்சை நிற பலூன்கள், மண்ணின் மனம் கலந்த காற்று. அது ஒரு சாதாரண நாள் அல்ல. சுதந்திர தினமும் மரம் நாட்டு விழாவும் ஒரே நாளில் கொண்டாடப்பட்ட சிறப்பு நாள். இந்த அழகான நிகழ்வுக்கு பின்னால் இருந்தவர் சாதிகா ஆசிரியர். அவர் மாணவர்களிடம் சொன்ன ஒரு வார்த்தை அனைவரையும் அமைதியாக்கியது. குழந்தைகளே, சுதந்திரம் கொடியே இல்லை, அது நாம் ஒரு நல்ல மனிதராக வளர்வதே. சிறிய கைகளில் சிறிய கொடிகள், கண்களில் கனவுகள். மாணவர்கள் தேசிய கீதத்தை பாடிய போது அவர்களின் குரலில் ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கை ஒலித்தது. அதன் பின் சாதிகா ஆசிரியர் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மரக்கன்றை கொடுத்தார். அவர் மெதுவாக கூறினார், இந்த மரம் போலத்தான் நீங்களும் இன்று நட்டால் நாளை நிழல் தருவீர்கள். சிறிய அம்மி மண்ணில் குழி தோண்டி அந்த மரக்கன்றை நட்டபோது அவள் தன் தோழியிடம் சொன்னாள், இது என் மரம், நான் பெரியவளானாலும் இதை பார்க்க வருவேன். அந்த ஒரு வாக்கியம் அங்கிருந்த பெரியவர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அன்று அங்கு நட்ட மரங்கள் மட்டுமல்ல, தேசப்பற்று, சுற்றுச்சூழல் அக்கறை, மனிதநேயம் எல்லாம் அந்த சிறிய இதயங்களில் விதைக்கப்பட்டது. சாதிகா ஆசிரியையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த சுதந்திர தினமும் மரம் நாட்டு விழாவும் ஒரு நிகழ்வாக மட்டுமில்லாமல் ஒரு தலைமுறையின் மனதில் விதைக்கப்பட்ட கனவாக மாறியது. Sarin maha polowa matin tete balena de paturana ekalesin vikum sarin dilena maune nobata wadina lokayam dinuratak deuluwak நாட்டினுடைய 78வது சுதந்திர தின நிகழ்வு நாடு பூராவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே புத்தளம் கொத்தான்தீவு ரஹ்மத்புரம் ரஹ்மான் பாலர் பாடசாலையிலே இந்த நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே சுமார் 10 ஆண்டுகள் இந்த பாலர் பாடசாலையை பதவியேற்று சிறப்பாக வழிநடத்தி வருகின்ற சாதிகா சியாம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுமார் 20 மாணவர்கள் இந்த ரஹ்மான் பாலர் பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சுதந்திர தின நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்று தேசிய கொடியேற்றி தாய்க்கிற நாட்டுடைய தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அதே போன்று சமாதான புறா பறக்க விடப்பட்டு மரம் நடுகையும் இடம்பெற்று இந்த நிகழ்வு தற்போது மாணவர்களுக்கு பால் சோறு மற்றும் இனிப்பு பண்டங்கள் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய அழைப்பேற்று வருகின்ற எங்களுடைய
மஸ்துர் ரஹ்மான், நிர்வாக சபை தலைவர் மதிப்புக்குரிய ABM சுபைர் அவர்கள், அதே போன்று நிர்வாக சபை உறுப்பினர்கள் சியாம், முசமில், இன்னும் பலர் இந்த நிகழ்வுகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சுதந்திர தின நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறும் நான் என்று அன்போடு நியாஸ். மீண்டும் சந்திப்போம். இறைவனை வணங்கி வாழ், இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.